ஹாய், எப்படி இருக்கீங்க? இப்பல்லாம் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ஒரு ரிமைண்டர் ஆப் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி இட்லி அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரிமைண்டர் ஆப் வந்தா நல்லா இருக்குமேன்னு நான் தினம் தினம் நெனச்சிருக்கேன். ஏன்னா, இந்த இட்லி அரிசி ஊற வைக்கிறதுக்கு மட்டும் நான் மறந்துட்டே இருப்பேன். இன்னைக்கு போடலாம், நாளைக்கு போடலாம், நாளான்னைக்கு போடலான்னு இப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு காலையில எழுந்து வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடியே முதல்ல ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்காக மூக்கடல ஊற வச்சிருந்தேன். மூக்கடல போட்டு காரக்குழம்பு வைக்க போறேன். ரேடிஷ்லாம் போட்டு. காலையில என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ சப்பாத்தி, சிக்கன் அப்புறம் கேரட் ஃப்ரை கொஞ்சம் பண்ணியிருந்தேன். மூக்கடல ஊற வச்சிருந்த தண்ணிய வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேணாம்னு இந்த செடிக்கு தான் ஊத்தலான்னு வந்தேன். இத மட்டும் ஏன் நான் வெளிய வச்சிருக்கேன்னா, 2 நாளுக்கு முன்னாடி ஒரு குட்டி குட்டியா பூச்சா, இல்ல அது முட்டையான்னு தெரியல. அது ஏதோ வந்திருந்துச்சு. அதனால வெயில்ல வைக்கலான்னு வச்சிருந்தேன். ரொம்ப நாளா எனக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. இந்த ரேடிஷ் இருக்குல்ல, ரேடிஷ் வந்து தோல் சீவிட்டு தான் யூஸ் பண்ணணுமா? இல்ல தோலோடவே யூஸ் பண்ணலாமான்னு? ஏன்னா இந்த ரெட் ரேடிஷ் எப்பவுமே ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. நான் சமைக்கிற நேரத்த விட அந்த தோல் எடுக்கிற நேரம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, மூக்கடல, ரேடிஷ் போட்டு ஒரு காரக்குழம்பு, அப்புறம் கீரையும், எக்கும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். இத்தன நாளா ஊற வைக்க தான் மறந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அரைக்கவே மறந்துட்டேன். 7:30க்கு தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ! இட்லி அரிசி ஊற வச்சோமேன்னு அவசர அவசரமா வந்து அரைச்சு, அவன்ல லைட் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். புளிக்குதா இல்லையான்னு தெரியல. யூசுவலாவே என்னோட கைக்கு லேட்டா தான் புளிக்கும். I'll see you in the next one. Do what makes you happy. Bye bye.